என் பேர் மாரியம்மாள். என்னுடைய ஏஜ் வந்து 50. எனக்கு வந்து ஒரு 15 டேஸ்க்கு முன்னால் வீட்டில் யூஷுவலாக என் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு லெஃப்ட் ஹேண்டு ரொம்ப பெயினும் செஸ்ட்டில் ஒரு அடப்பு மாதிரி இருந்துச்சு. நான் அது ஏதோ கேஸ்ட்ரிக் ட்ரபிள் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் தாம்பரமில் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஸோ அவங்க வந்து இசிஜி எடுத்து பார்த்துட்டு, உங்களுக்கு கார்டியாக் பெயின் மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து உடனே ஆஞ்சியோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா கார்டியாக் பெயின் வர அளவுக்கு என் உடம்பு இருக்குன்னு நான் நினைக்க கூட இல்லை. ஸோ அதுக்கப்புறமா எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து ஒன் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் பற்றி சொன்னாங்க. அப்புறம் அங்கே தாம்பரம் ஹாஸ்பிட்டல்லேருந்து என்னை ஒன் ஹெல்த்துக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஷிஃப்ட் பண்ணோன்னே கேஷுவாலிட்டியில் ஃபஸ்ட்டு இசிஜி எடுத்தாங்க, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. எடுத்துட்டு அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணாங்க இது வந்து கார்டியாக் பெயின் தான் சொல்லி. ஆனால் உடனே ஒரு 2-3 டாக்டர்ஸ் வந்து என்கிட்ட பேசி ஆஞ்சியோ பண்ணுறதுக்கு முன்னால் எதுக்காக பண்ணுறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹோப் கொடுத்து ஆஞ்சியோ பண்ணுற ஒரு பயமே எனக்கு வந்து இல்லாத அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் என்னை வச்சு தான் ஆஞ்சியோவுக்கு ஸ்ரீசரண் சார் வந்து பேசினார். அவர் தான் ஆக்சுவலாக ஆஞ்சியோ ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ ஆஞ்சியோ பண்ணினதுக்கப்புறமா எனக்கு வந்து மெயினாக ஹார்ட்டில் இருக்கிற பிளாக் வந்து 87% இருக்குது, 3 வால்வுலையும் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம், என்ன பண்ணுறதுன்னு புரியல. அதுக்கப்புறமா டாக்டர் சர்ஜன் வருவார் மறுநாள்னு சொன்னாங்க. ஸோ கௌஷிக்னு ஒரு சர்ஜன் வந்தார். ரொம்ப கேஷுவலாக, ஒரு பெரிய சர்ஜன் அவர், ஆனால் ரொம்ப கேஷுவலாக வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி சொல்லுங்கள், உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டார். அப்புறம் சொன்னேன். அப்புறம் அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் எதாக இருந்தாலும் என் உடம்பை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் ரொம்ப ஓப்பனாக சொன்னார், ஒரு பைபாஸ் சர்ஜரிக்கு போகணுமா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்டண்ட் வைக்கிற ஆப்ஷன்லேருந்து நீங்கள் இல்லை, ஸோ உங்களுக்கு வந்து பைபாஸ் பண்ணி உங்களுக்கு கிளியர் பண்ணால் நார்மலாக நீங்கள் இன்னும் 20-25 இயர்ஸை ஹெல்த்தியான குவாலிட்டியான லைஃப்பை நீங்கள் வாட முடியும் அப்படின்னு அவருடைய டீம் அப்படியே ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய ஒரு ஹோப்பும் எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்ஃபியரில் இல்லை. அது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்தது. ஒரு வீடு மாதிரி சிஸ்டர்ஸும் சரி, இங்கே வேலை செய்கிற அக்காங்க கூட ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட அவங்களா வந்து என்னம்மா செய்யுது, பெட் பேன் வைக்கணுமா, ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்கள், வாமிட் வர மாதிரி இருக்கா அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்ஃபியர்னால் நமக்கு வந்து அவ்வளோ ஒரு பயமாக இருக்கிறத தாண்டி ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா எனக்கு பைபாஸ் சர்ஜரியும் நடந்துச்சு. 4 நாள் நான் ஐசியூவில் இருந்தேன். ஐசியூவில் இருக்கிற சிஸ்டர்ஸ் வந்து வார்த்தையால் என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கன்னு நான் சொன்னேன்னா அது போதவே போதாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் சந்தோஷ் சார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார், நைட்டெல்லாம் கூட இருந்தார். மறுநாளே நீங்கள் உட்காந்துருவீங்க, நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பேஷண்ட்டு அப்படின்னு நமக்கே நம்மளை பற்றி தெரியாத பாசிட்டிவ் சைட்ஸ் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நல்லா அப்படின்னு. ஸோ எனக்கு இந்த பைபாஸ் சர்ஜரியை வந்து லைஃப்பில் பெரிய விஷயமாக நினச்சி நான் பயந்தது ஜஸ்ட் லைக் தட்டுன்ட்டு பாஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா 4 நாள் ஐசியூவில் இருந்து மறுபடியும் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. வார்டில் இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 டேஸ்க்கு அப்புறமா டிஸ்சார்ஜ் ஆனேன். இப்போ ரிவ்யூவுக்கு வந்தப்பையும் எல்லா சிஸ்டர்ஸும் எப்படி இருக்கீங்கம்மா, பெயின் எப்படி இருக்குதுன்னு. அப்புறம் மோர் தென் தட் கௌஷிக் சார் வந்து நான் எவ்வளோ டாக்டர்ஸை பார்த்துருக்கேன், நிறைய சர்ஜரியும் எனக்கு பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டாக்டராக நான் அவரை பார்க்குறேன். ரொம்ப யதார்த்தமாக இருப்பார், ஒரு டாக்டர் மாதிரி ரொம்ப பயமுறுத்த மாட்டார், ரொம்ப ஃப்ரீ ஓப்பன் டாக் அவருக்கு. மோரோவர் எனக்கு இந்த ஒன் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி, பேஷண்ட் ஃப்ரெண்ட்லின்னு நான் பேர் கொடுத்துருவேன். தேங்க்யூ. ஒன் ஹெல்த் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஜிஎஸ்டி ரோட், வண்டலூர். புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு ஒன் ஹெல்த் இருக்கு.